சிம்மம்னாலே சிவம் தான். அதாவது மிகப்பெரிய அளவில் சிவனுடைய நிழல் உங்கள் மேலே படப்போகுது. அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான கண் திருஷ்டிகளும் பொறாமைகளும் இனி உங்களை தொடர்ந்து வரப்போவதில்லை. ஆமாம், நீங்கள் முடங்கி போய் உட்கார்றதுக்கு காரணமே உங்கள் மேலே அடுத்தவங்க வைக்கக்கூடிய கண்ணு தான். எனக்கு நல்லா தெரியும், நான் அடித்து சொல்லுவேன். தயவு செய்து இனியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன விஷயமாகவே இருக்கட்டுமே, பெரிய விஷயமே வேணாம், சின்ன விஷயத்தை கூட யார்கிட்டையும் சொல்லாமல் இருங்க. காரணம் என்னன்னா, இந்த மாதத்தில், அதாவது ஜனவரி மாதத்துடைய தொடக்கத்திலேயே மிகப்பெரிய விஷயம் உங்களுக்கு நடக்கும். அந்த ஆதவனுடைய பிரகாசமான ஒளி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதாவது சூரியன் ஒரு இடத்துல விழுந்துட்டாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய இருள் நிச்சயமாக நீங்கும். சிம்மத்துக்கு மிகப்பெரிய அளவில் சுபிக்ஷமான வாழ்க்கை அமையப்போகுது. அதோடு மட்டும் இல்லாமல் குருவின் சாதகமான பார்வை பலமாக இருக்கு. இனி நீங்கள் எந்த வேலையை எடுத்தாலும் அந்த வேலை வெற்றியில்தான் முடியும். நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் கவனம் செலுத்தினாலே போதும். நீங்கள் திசை மாறி போகக்கூடிய அத்தனை வழிகளையுமே சனீஸ்வரன் நிச்சயமாக உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுவார். அந்த நேரத்தில் தான் ஆசை வேலை செய்யும். ஆசையை அடக்கி நீங்கள் உங்களின் லட்சியத்தை நோக்கி பயணித்தாலே போதும். நிச்சயமாக இந்த ஆண்டில் நீங்கள் சந்தோஷமாக நிச்சயமாக வாழ முடியும். 2025 சந்தோஷத்தை தொலைச்சிட்டு தான் சிம்மம் வாழ்ந்துச்சு. கடமைக்குன்னு வாழ்ந்துச்சு. மற்றவர்களுக்காக வேலை செய்யணுமேன்னு தான் நீங்கள் வேண்டா வெறுப்பாக செஞ்சீங்க. மிகப்பெரிய அளவில் அந்த நிலைமை மாறி உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுக்காக வாழ போறீங்க. பொறுப்புகள் அதிகமாக கூடிய கால நேரம் தான் இது. அதாவது இத்தனை நாளாக எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு சில விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னு ரொம்ப பறந்து விரிந்த மனதோடு யோசிப்பீங்க. பொறுப்புகள் நிச்சயமாக அதிகமாகும். அதே நேரத்தில் சுமைகளையும் தாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்கள் இத்தனை நாளாக தாங்கிக்கிட்டு இருந்த சுமை வேற, யார் யாருக்காகவோ சுமையை தாங்கி கடைசியில் எந்த விதமான நல்ல பேருமே கிடைக்காம ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த நிலைமையிலிருந்து வெளியே வந்து இனி நீங்கள் தாங்கக்கூடிய சுமைகள் மிகப்பெரிய அளவில் உங்களை கோபுரத்தை நோக்கி நகர்த்தியே தீரும். ஆமாம், சிம்ம ராசி இந்த ஆண்டில் செய்யக்கூடிய விஷயத்தால் நிச்சயமாக பாராட்டு மழை வந்தே தீரும். உங்களை உதாசீனமாக நினச்சாங்க இல்லையா, அவங்கெல்லாம் உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன். பொறாமைகள் இன்னமும் அதிகரிக்கும். நீங்கள் அந்தஸ்துலேயும் சரி கௌரவத்திலையும் சரி உயர போறீங்க. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம், அதாவது அடுத்தவங்க இதை செய்யலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் கூட கோவிலுக்கு வரலையே அப்படின்னு தயவு செய்து வருந்தாதீங்க. அவங்களுக்கும் சேர்த்து நீங்களே அந்த தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனையை பண்ணிட்டு வாங்க. மிகப்பெரிய அளவில் இன்னொருவருக்காக வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் தான் முதலில் நிறைவேறும். பிரபஞ்சத்துடைய விதியே அதுதான். என்னைக்கு நீங்கள் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டுறீங்களோ அந்த வேண்டுதல் கூடவே வேண்டுதலை வைக்கக்கூடிய மனமும் மகிழ்ச்சியாக அமையுமா. அதுதான் மிகப்பெரிய சூட்சமம். நீங்கள் உங்கள் கூட யார் கோவிலுக்கு வரலையோ அவங்களுக்காகவும் சேர்த்து வேண்டிக்கிட்டு வாங்க. மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். பூர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருங்க. முதலில் பயப்படாமல் இருங்க. அஷ்டமத்தில் சனி இருந்தாலே கஷ்டம்தான் வரும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. குரு உங்களுக்கு சாதகமாக பக்கபலமாக தக்க பலமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நினைக்காததெல்லாம் நடக்கும், கிடைக்காததெல்லாம் கிடைக்கும். நிச்சயமாக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைவேறும். பல வருஷமாக உரிமை போராட்டம் தான். சிம்மத்தை பொறுத்த வரைக்குமே உரிமைக்காக மட்டுமே தான் போராடும், வேற எதுக்காகவும் போராடாது. ஏன்னா எல்லாத்தையுமே சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்குது.
அந்த உரிமைகள், அந்த மரியாதைகள் நிச்சயமாக இந்த 2026 கிடைத்தே தீரும். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் உழைக்க உழைக்க மரியாதைகளும் கௌரவங்களும் உங்களுக்கு உயர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆண்டில் நிச்சயமாக 2 மடங்கு உழைப்பை நீங்கள் போடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதுதான் மிகப்பெரிய விஷயமே. நீங்கள் உழைக்க வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் நிச்சயமாக காலம் விடாது. 1க்கு 2 வேலைகளை செய்ய போகிறீங்க. இந்நேரம் சில பேர் நினச்சிருப்பீங்க, வேலை இழந்துட்டு இருக்கிறோம், இதில் வேற 1க்கு 2 வேலையா? நிச்சயமாக உங்களால் 2 வேலைகளை செய்ய முடியும். அதில் லாபத்தையும் மிகப்பெரிய அளவில் ஈட்ட முடியும். சிம்மம் சந்தோஷமாக வாழும். உங்களால் உங்களுடைய குடும்பமும் சுபிக்ஷமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமையாக இருக்கணும். ஏன்னா உங்களை அழிக்கக்கூடிய ஆயுதம் உங்களின் கோபம்தான். அந்த கோபத்தை வைத்து மற்றவர்கள் தேவையில்லாமல் தவறாக பயன்படுத்திடுவாங்க. முக்கியமாக வேலை பார்க்கக்கூடிய இடத்துல யார்கிட்டையுமே கோபப்படாதீங்க. அதுலேயும் உங்களுக்கு மேலே இருப்பவர்கள், உயரதிகாரிகள் என்ன சொன்னாலுமே மறுவார்த்தை எதிராக பேசாமல் இருக்கணும். இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து குடும்பத்தில் நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்ற எந்த விதமான எண்ணத்தோடையும் இருக்காதீங்க. குடும்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளை உங்களின் வாழ்க்கை துணை தான் எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்தால் தயவு செய்து முடிவுகளை அவர்களிடமே விட்டுவிடுங்கள். காரணம் என்னன்னா, இந்த இடத்துல தான் சனீஸ்வரன் அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிப்பார். தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் உங்களுக்கு கொடுத்து தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். அதனால் என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலுமே முடிவுகளை நீங்கள் எடுக்காமல் குடும்பத்தில் எடுக்க சொல்லுங்க. அப்படியே குடும்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக இருந்தாலும் கூட பொறுமையாக அதை எடுத்து சொல்லுங்க. நிலத்திற்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த மண் உங்களுக்கு சொந்தமாகக்கூடிய கால நேரம் கணிஞ்சு வந்தாச்சுன்னே சொல்லலாம். அதனால் கால் நிலம் கூட சொந்தமாக இல்லையே, வாடகை வீட்டில் தானே இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை ஏளனமாக பேசியவர்களை இன்னமும் நினச்சிக்கிட்டு வருந்திக்கிட்டு இருக்காதீங்க. மிகப்பெரிய அளவில் சிம்மம் இந்த 2026 சொந்தமாக மண்ணை வாங்கும். அதில் சிறப்பாக பூமி பூஜையும் போட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. எந்த ஒரு நிலையிலையுமே உங்களின் சமநிலையிலிருந்து நீங்கள் மாறாமல் இருக்கணும். கோபம் ஒரு மயிரிழை தூரத்தில் தான் உங்களுக்கு அருகிலேயே இருக்கும். தயவு செய்து அந்த கோபத்தை திரும்பி பார்க்காமல் இருந்தாலே போதும். இந்த 2026 நீங்கள் சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாகவும் நிச்சயமாக வாழலாம். முடிந்தவரை திங்கட்கிழமையில் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு ஒரே ஒரு முறை போயிட்டு வர முயற்சி பண்ணுங்க. அந்த சிவனின் ஆலயத்தில் உங்களின் பாதம் பட்டாலே போதும், சனி உங்களின் பாதத்தை விட்டு விலகி செல்லும். மிகப்பெரிய உயரத்தை சிம்மம் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் அடைந்தே தீரும். நம்பிக்கையோடு இருங்க, நல்லது மட்டுமே தான் நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். சிம்ம ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.